அனைவருக்கும் வணக்கம். 10th நியூ தமிழ் புக், இயல் 6, உரைநடை உலகம், பன்முக கலைஞர். இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது கலை. அவரை பற்றி பேராசிரியர் அன்பழகனார் கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக் கனி பயன்கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துலங்கத் துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கொரு தீமையெனில் தம் உயிரும் தந்திடத் துணியும் தியாக திருவுருவம் என்பார். மு. கருணாநிதியை பற்றி பேராசிரியர் அன்பழகனார் என்னெல்லாம் கூறுறாங்கன்னா, கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக் கனி பயன்கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கொரு தீமை எனில் தம் உயிரும் தந்திடத் துணியும் தியாக திருவுருவம் என்பார். குழந்தை உள்ள கலைஞர். நானும் தங்கையும் மலையைக் கண்டாலே மயிர் போல குதிப்போம் முன்பெல்லாம். மலைத்துளிகளிலே நிற்பதை விட ஆனந்தம் வேறு இல்லை என்று எண்ணுவோம். உடம்புக்கு ஆகாது உள்ளே வாங்க என்று பாட்டி அன்பாக கோபிக்கிற வரையிலே மலையிலே நனைந்து கொண்டு ஆடுவோம், பாடுவோம். வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் கூட திண்ணையிலே அமர்ந்து மலையை ரசிப்போம். தெருவிலே சிறு சிறு வாய்க்கால்கள் போல நெளிந்தோடும் மழை தண்ணீரிலே நாங்கள் மிதக்கப்பட்டிருக்கிற காகித படகுகள் எவ்வளவு! தாம் எழுதிய புதையல் என்னும் புதினத்தில் குழந்தை உள்ளத்துடன் இவ்வாறு பதிவு செய்திருப்பார் கலைஞர். தாம் எழுதிய புதையல் என்னும் புதினத்தில் குழந்தை உள்ளத்துடன் இவ்வாறு பதிவு செய்திருப்பார் கலைஞர். படிக்கும் வாசகர் மனமும் கூடவே மலையில் நனையும். இசை முகிழ்த்த புலமும் வேளாண் செழித்த நிலமுமான திருவாரூர் மாவட்டத்தின் எழில் சூழ்ந்த சிற்றூர் திருக்குவளை. அவ்வூரில் 1924ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 3ஆம் நாள் ஏரால் நிலத்தையும் நாவால் தமிழையும் பண்படுத்திய விவசாய கவிஞர் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் 3வது மகனாக பிறந்தார் கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி எங்க பிறந்தாங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் எழில் சூழ்ந்த சிற்றூர் திருக்குவளை. அவ்வூரில் 1924ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 3ஆம் நாள் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் 3வது மகவாக பிறந்தார் கலைஞர் கருணாநிதி. போராட்ட கலைஞர். தாம் பிறந்த திருக்குவளையில் தொடக்க கல்வியை நிறைவு செய்த கலைஞர் திருவாரூரில் உள்ள உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார். அங்குதான் தமக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைந்த ஒரு புத்தகத்தை துணைப்பாடமாக படித்தார் மாணவர் கலைஞர். 1921இல் சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த பனகல் அரசரின் சாதனைகளை கூறும் நூல் அது. 1921 சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த பனகல் அரசரின் சாதனைகளை கூறும் நூல் அது. பள்ளி முடிந்த மாலை வேளைகளில் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை முழங்கியபடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதிகளில் ஊர்வலம் வந்தபோது அவருக்கு வயது 14. வாருங்கள் எல்லாரும் போருக்கு சென்றிடுவோம் என்று முழங்கி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டி
திருவாரூர் வீதிகளில் ஊர்வலம் வந்தபோது அவருக்கு வயது 14. போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். அந்த போராட்ட பண்பே அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை வளர்த்தது. பேச்சு கலைஞர். இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை ஈர்த்தன. பட்டுக்கோட்டை, அழகிரி, அறிஞர் அண்ணா ஆகியோரின் பேச்சாற்றல் அவரை கவர்ந்தது. மேடை பேச்சினில் பெருவிருப்பம் கொண்ட அந்த கிராமத்து இளைஞர் நட்பு என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது. பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் மாணவரிடையே ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கினார். தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கினார். மாணவரிடையே ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் ஆயுளை செலவிட்ட கலைஞர் தாம் சென்றவிடமெல்லாம் செறிவாக தமிழ் பேசி தன் மானத்தை, தமிழ் உணர்வை, தமிழ் இலக்கியத்தை, பகுத்தறிவை, மத ஒருமைப்பாட்டை, சமூக நல்லிணக்கத்தை நமக்கெல்லாம் ஊட்டினார். இளைய தலைமுறையே எழுவாய், செயப்படு பொருள் பயனிலையே விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன் காண ஆழ உழுவாய் என்று தமக்கேறிய நடையில் பேசுவது கலைஞருடைய முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரை. நாடக கலைஞர். தமக்கே உரிய தனிநடையால் தமிழரை மேடை நாடகங்களின் பக்கம் ஈர்த்தார் கலைஞர். அவர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் 1944 அரங்கேற்றப்பட்டது. அவர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் 1944 அரங்கேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ உட்பட பல நாடகங்களை எழுதினார். தான் எழுதிய தூக்குமேடை என்னும் நாடகத்தில் நடிகர் M.R. ராதாவின் வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக கருணாநிதி நடித்தார். அந்நாடகத்திற்கான பாராட்டு விழாவில்தான் அவருக்கு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. கலைஞர் என்னும் சிறப்பு பட்டம் எங்கே வழங்குதுன்னா, அந்த தூக்குமேடைங்கிற நாடகத்தில் பாராட்டு விழா நடத்தும் போது கலைஞர் என்ற சிறப்பு பெயர் பட்டம் வழங்கப்பட்டது. அதுவே பின்னாளில் மக்கள் அவரை அன்புடன் அழைக்கும் பெயரானது. திரைக்கலைஞர். கலைஞரின் திறமையை உணர்ந்த இயக்குனர் A.S.A. சாமி, மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலாக நடித்த ராஜகுமாரி 1947 படத்துக்கான முழு வசனத்தையும் எழுதச் சொன்னார். படத்தின் தொடக்க தலைப்புகளில் வசன உதவி மு. கருணாநிதி என்று போடப்பட்டிருந்தது. படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. திரைக்கலை உலகில் 2 பெரிய நட்சத்திரங்கள் உதித்தன. கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆரின் நடிப்பில் மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, நாம், மலைக்கள்ளன் முதலான படங்கள் தொடர்ந்து வெளிவந்தன. கலைஞரின் வசனங்கள் சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் அமைந்தன. எம்ஜிஆர் உச்ச நட்சத்திரம் ஆனார். கலைஞரும் உச்சாணி கொம்புக்கு உயர்ந்தார். இருவருக்குமான கலை உறவு நீண்ட காலம் தொடர்ந்தது. தமிழ் திரையுலகின் திருப்பு முனையாக பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர். பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர். படம் வெளிவந்த மறுநாள் பாரெங்கும் பராசக்தி பற்றிதான் பேச்சு. தமது முதல் படத்திலேயே புகழின் உச்சத்தை தொட்டார் சிவாஜி கணேசன். இந்த படத்தினால் தாம் ஏற்கனவே ஏறிய புகழ் மலையின் சிகரத்தை தொட்டார் கலைஞர். நீதிமன்ற காட்சி உட்பட அவரது கருத்தாளமிக்க கலைநயமிக்க வசனங்களுக்கு தம் நடிப்பாலும் உச்சரிப்பாலும் உயிர் கொடுத்தார் சிவாஜி. அதன் பிறகு சிவாஜி கணேசனின் நடிப்பில் உருவான திரும்பிப்பார், மனோகரா, ராஜாராணி முதலிய திரைப்படங்களும் கலைஞரின்
கதை வசனத்தில் தொடர்ந்து வெளிவந்து வெற்றி படங்களாக அமைந்தன. அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா கதைக்கு கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தார் சிவாஜி கணேசன். இந்த படத்தில் டி.ஆர். பாப்பா இசையில் இடம்பெற்ற 16 பாடல்களில் 4 எழுதினார் கலைஞர். மந்திரி குமாரி தொடங்கி பல படங்களில் கலைஞர் எழுதிய திரைப்பட பாடல்களும் புகழடைந்தன. மறக்க முடியுமா என்னும் திரைப்படத்தில் அமைந்த காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் பாடல் காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனத்தில் இடம்பெற்றுள்ள பாடலாகும். வெறும் அடுக்குமொழி வசனங்களால் மட்டுமே புகழடைந்தோர் அல்லர் கலைஞர். அவரது வசனங்கள் கேட்பவர்களுக்கு மொழி இன்பத்தை கூட்டுபவை, முற்போக்கு சிந்தனைகளை கொண்டிருப்பவை. இன்றைய இளைஞர்களுக்கும் வசீகரிக்கும் வகையில் கலைஞரது கதை வசனங்கள் அமைந்திருப்பது சிறப்பு. கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள். கலைஞரோட கதை வசனங்கள்ல பகுத்தறிவு பேசிய படங்கள் பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அரசியல் பேசிய படங்கள் புதுமைப்பித்தன், குறவஞ்சி, அரசியலங்குமரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியம் பேசிய படங்கள் அபிமன்யு, பூம்புகார், புலியின் ஓசை. மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்னும் பூம்புகார் வசனமும் ராஜாராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக வரும். மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறது என்னும் பூம்புகார் வசனமும் ராஜாராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக வரும். நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள் என்ற வசனமும், பொறுத்தது போதும் மனோகரா, பொங்கியிலு என்ற மனோகரா படத்தின் வசனமும் கலைஞரின் எழுத்து கூர்மையை காலத்திற்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவை. 1947ஆம் ஆண்டு தன் 23ஆம் வயதில் திரைப்படங்களுக்கு எழுதத் தொடங்கிய கலைஞர் 2011இல் தொலைக்காட்சிக்காக எழுதிய ராமானுஜர் தொடர் வரையிலும் நிறைவாய் எழுதினார். அப்போது அவருக்கு வயது 92. இதழியல் கலைஞர். திராவிட இயக்க தலைவர்கள் பெரும்பாலோர் இதழாசிரியர்களாகவே இருந்திருக்கின்றனர். அவ்வகையில் இளம் வயதிலேயே கலைஞர் மாணவ நேசன் எனும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். மாணவ நேசன் எனும் கையெழுத்து ஏட்டை நடத்தினார். அப்பயிற்சி தந்த ஊக்கத்தால் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் தம் முதல் கட்டுரையை எழுதினார். திராவிட நாடு இதழில் முதல் கட்டுரையை எழுதினார். அப்போது அவருக்கு வயது 18. அதே ஆண்டில் முரசொலி வெளியீட்டுக் கழகம் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக்கினார். இன்றளவும் அது தொடர்ந்து நடத்தப்படுகிறது. சேரன் என்ற புனைப்பெயரில் அவர் பல கட்டுரைகளை எழுதினார். எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்தவர் கலைஞர். தமது எண்ணங்களை, தமது விருப்பத்தை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு செல்லும் ஏற்பாடாக அவர் கருதியது உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்களை. கலைஞரின் உரையை நேரில் கேட்டு சுவைத்தவர்கள் எத்தகைய உணர்வினை அடைவார்களோ அதே உணர்வினை அடையும் வகையில் அவரது கடிதங்களும் அமைந்திருக்கும். படிப்பவர்களை வசப்படுத்தும் ஆற்றல் பெற்ற எழுத்துக்கள் அவை. தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போரின் கருவூலங்கள் அவை. இயற்றமிழ் கலைஞர். மலேசிய மண்ணில் சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் மலேயா கணபதி என்பவர் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்து கலைஞர்
கயிற்றில் தொங்கிய கணபதி என்ற சிறிய கட்டுரை நூலை எழுதிய போது அவருக்கு வயது 22. அனைத்து இந்தியருக்கும் இருந்த ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு கலைஞருக்குள்ளும் இருந்தது என்பதை காட்டும் நூல் இது. தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் இலக்கியத்திலும் பெரும்பங்காற்றினார். நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும், ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். தம் வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் 6 பாகங்களாக எழுதி வெளியிட்டுள்ளார். புனைவுகளில் மட்டும் அல்லாது தம் தமிழார்வம் காரணமாக பழந்தமிழ் இலக்கியங்களும் அவர் உரை எழுதியுள்ளார். அவற்றுள் சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இலக்கண நூலுக்கு இலக்கியச் சுவை தோன்றுமாறு அமைந்த புதுமை நூலே கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா. இலக்கண நூலுக்கு இலக்கியச் சுவை தோன்றுமாறு அமைந்த புதுமை நூலே கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா. பெயருக்கு பொருத்தமாக 142 தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரையினை எழுதியுள்ளார். கலைஞருக்கே உரித்தான இனிய எளிய நடையும், படிப்பவர்க்கு கற்பனையாய் தோன்றும் காட்சி இன்பமும் வெளிப்படுமாறு பூங்காவிற்குள் நம்மை கையை பிடித்து அழைத்து செல்கிறார். மேலும் 150க்கும் மேற்பட்ட உவமைகளை கலைஞர் தம் உரையில் கையாண்டுள்ளார். அவற்றுள் ஒன்று, நெல்லுக்குள் இருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன. அது மட்டுமல்லாமல் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழ் என்றே தகத்தகாய ஒளிபரப்பிடும் போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பாழ்பட்டு கிடப்பது நியாயந்தானா என எழுத்துக்களின் ஒற்றுமையை கூற வந்த இடத்தில் தமிழர்கள் தமக்குள் பிளவுபட்டு இருப்பதை கூறிய விதம் கலைஞரது செம்மை மனத்தை சிறப்புடன் காட்டும். கவிதை கலைஞர் கவியரங்குகளே தனக்கு இளைப்பாறும் இந்நிழலில் சோலைகளாயின என்பார் கலைஞர். அறிஞர் கூடும் கவியரங்கத்தை மக்கள் கூடும் கவியரங்கமாக்கியவர் அவர். பாமரும் புரிந்து கொள்ளும் எளிமையும் இதயம் தொடும் இனிய சந்தமும் வாய்ந்தவை கலைஞரின் கவிதைகள். கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளிவந்தன. புறநானூற்று தாய் என்னும் தலைப்பில் அமைந்த வசன கவிதையும் புகழ்பெற்ற ஒன்று. சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய பின்வரும் கவிதையை கண்ணால் காணும்போதே நெஞ்சில் சந்தம் எழும் சிறு சிறு சொற்களாய் அமைந்த கவிப்பூ இது. இந்த 8 சுவை பிட்டுத்தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொச்சக்குடை முத்துச்சர சோழனூர் வரிவீரே. அறிஞர் அண்ணா மறைந்த பின் வானொலியில் கலைஞர் பாடிய இரங்கற்பா படிப்போரின் உள்ளத்தை உருக்கும். கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன். இன்று மண்மூடிக் கொண்டுன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய், எம்மை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றால் இதையும் தாங்க ஏதண்ணா எமக்கிதயம்? கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா, எழுந்து வா எம் அண்ணா. வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா. நான் வரும்போது கையோடு
கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா என முடியும் அந்த நீள் கவிதை. மக்களை மகிழச் செய்யும் கற்பனை வளத்தோடு அகராதியை புரட்ட தேவையற்ற சொற்களை பெய்து எதுகை மோனை என்னும் தொடைநயம் அமைத்து ஒளிநயம் காட்டும் உணர்ச்சிகளை கவிஞ்சறிந்த கவிதைகளாக வடித்தார் கலைஞர். கட்டுமான ஆர்வலர் கலைஞர் ஐயன் திருவள்ளுவர் மீது அவருக்கிருந்த தீராத பற்றின் காரணமாக தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் தெற்கெல்லையான குமரியில் வள்ளுவர் சிலையும் அமைத்தார். வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் கோவில் தேரின் மாதிரியில் கட்டப்பட்டுள்ள சிற்ப தேர் பலரையும் கவர்வதாகும். இத்தேரினுள் திருவள்ளுவரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதன் கருவறை வாயிலில் திராவிட கட்டடக்கலை பாணியில் தூண்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள அரங்கம் குறள் மணி மாடம் என பெயர்பட்டது. என பெயரிடப்பட்டு அதில் 1330 குறட்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இல்லாது அழிந்து போன பூம்புகாரை அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்டதே பூம்புகார் கலைக்கூடம். இங்கே சிலப்பதிகார காட்சிகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. நூல்கள் வாசிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாளில் அன்றைய முதல்வர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணாவோட 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாளில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டது. சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வரைபடம் முழுமையாக கிடைத்துவிடும் என்பர். செம்மொழி கலைஞர். தமிழ்மொழி கலைஞர் ஆற்றிய தொண்டு குறித்து 9ஆம் வகுப்பிலேயே பயின்றுள்ளோம். அவ்வகையில் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழிலும் தன் முத்திரை பதித்ததால் முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்பட்டார். அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல பணிகளை மேற்கொண்டார். குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராறும் கடலுடுத்த எனும் பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் தொடக்க பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்தார். அத்துடன் கல்வித்துறையை பள்ளிக்கல்வி, உயர்கல்வி என இரண்டாக பிரித்ததோடு தமிழ் வளர்ச்சித்துறை என புதிதாக ஒரு துறையை உருவாக்கி அதற்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராக்கி அழகு பார்த்தார். 2010ஆம் ஆண்டு கோவையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திய போது தமிழின் பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ்மொழியாம் என தொடங்கும் பாடலையும் இயற்றினார். இசையமைப்பாளர் AR ரஹ்மான் இசையமைத்து பல்வேறு இசை வடிவங்களை ஒன்றிணைத்த இப்பாடலில் 3 தலைமுறைகளை சேர்ந்த இசைக்கலைஞர்கள் பங்கேற்றனர். இம்மாநாட்டின் லட்சணையில் இருந்தது போலவே குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழ் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் தமிழரின் முதன்மை விழுமியத்தை பொறிக்கச் செய்தார். என்றுமுல கலைஞர் தமிழின் பெருமிதங்களையும் விழுமியங்களையும் மீட்டெடுக்க எண்ணிய கலைஞர் அதற்கான பணிகளை தம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தார். லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதியதும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியதும் அவர் அளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் மிக குறைவு. இவ்வாறு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்த கலைஞர் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள்
இங்கே ஜூலை மாதம் கொடுத்துருக்காங்க, தப்பாக கொடுத்துருக்காங்க. 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் தம் 94ஆம் வயதில் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமானார். தமிழ் வெல்லும் மூக்க. நன்றி.